இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திலும் நாம் ஒருமித்து கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக கர்த்தர் நமக்கு பாராட்டின கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இப்பொழுது கூட நாம் தேவ செய்திக்கு நேரம் கடந்து செல்வோம். நாம் இப்பொழுது கூட ஒரு வசனத்தை வாசிப்போம். எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27வது வசனம். எபேசியர் 4:27. எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம். பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். நாம் அப்படியே கண்களை மூடி ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனுக்கு ஸ்தோத்திர ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே நீர் எங்களோடு கூட மட்டும் இடைவிட்டு இந்த ஆராதனையை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்ததற்காக உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட இந்த தேவ செய்தி கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாருங்க. இதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாய் கர்த்தர் நீர் மாற்றி தர வேண்டுமாய் செபிக்கிறோம். தொடர்ந்து உங்கள் கரம் கிருபை கூட இருந்து எங்களை நடத்தட்டும். தேவ வார்த்தை வெளிப்படட்டும். கர்த்தருடைய சத்தம் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணும் என்று எழுதியிருக்கிறபடி அப்படியாக கர்த்தர் நீர் அதிரச் செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து கரங்கள் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசித்த இந்த எபேசியரின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது, பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே பார்த்தோம்னு சொன்னா, இன்னைக்கு பிசாசு பல இடங்களிலே பலவிதமாய் போராடி கொண்டிருக்கிறான். பல சபைகளுக்கு விரோதமாக நாட்களில் பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். பல குடும்பங்களுக்கு விரோதமாக பிசாசு போராடி கொண்டிருக்கிறான். பல ஆவிக்குரிய குடும்பங்கள், ஆவிக்குரிய பிள்ளைகள் இடத்துல இன்னைக்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறான்? பிசாசு பலவிதமாய் போராடி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலர் சொல்றாங்க பிசாசை படைச்சது யாரு? இந்த கடவுள் தானே அப்படின்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. பிசாசை ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ணல, படைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நல்ல தூதனாக தான் என்னை யாரை உண்டாக்குனாரு? பிசாசை படைச்சார். ஹல்லேலூயா. லூசிஃபர் என்கிற தூதனை கர்த்தர் படைத்தது. ஒரு நன்மை செய்கிற தூதனாகத்தான் யாரை இருந்தது? லூசிஃபர் இருந்தான். ஹல்லேலூயா. ஆனால் காலப்போக்கிலே அவனுக்குள் பெருமை வந்தது. ஹல்லேலூயா. அவனுக்குள்ள வந்த பெருமை என்ன பண்ணுது? நான் உயர வானத்துக்கு ஏறி சிங்காசனத்துல என்ன பண்ணுவேன்? அமருவேன். அவருக்கு எப்படி அவன் ஒப்பாவேன் என்கிற அந்த பெருமை நிமித்தமாக கர்த்தர் அவன் என்ன பண்ணாரு? கீழே பூமிக்கு தள்ளினார். ஹல்லேலூயா. அதனால பிசாசை கர்த்தர் என்ன பண்ணல, ஒருபோதும் படைக்கவில்லை. இன்னைக்கு பலர் வேதத்தை சரியாக பகுத்து அதை படித்தது இல்லை. இங்கனால என்ன சொல்றாங்க? பிசாசை ஆண்டவர் தான் படைச்சார். அது கிடையாது. ஆண்டவர் படைத்தது லூசிபர் என்கிற தூதனை தான். ஹல்லேலூயா. அவன் பெருமையின் நிமித்தமாக அவன் விழுந்து போனதினாலே அவன் பொல்லாத பிசாசாய் மாறினான். ஹல்லேலூயா. அவனோடு கூட பல லட்சக்கணக்கான தூதர்கள் அவனோடு கூட இருந்தவர்கள் விழுந்தார்கள். ஹல்லேலூயா. அவனுக்காக ஆயத்தமாக்கப்பட்டதுதான் எது? பாதாளமும் நரகமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுக்காக உண்டாக்கப்பட்டதுதான் அந்த அக்கினி கடல். ஹல்லேலூயா. ஆனால் மனிதர்களுக்காக, தன்னுடைய சாயலில் உண்டாக்கின மனிதனுக்காக கர்த்தர் என்ன பண்ணல? நரகத்தை ஆயத்தப்படுத்தவே இல்லை. அவனை அழித்து பாதாளத்துல கட்டி வைத்து அவனை அக்கினி கடலில் தள்ளி கொள்ளுவதற்காக தான் அவர் என்ன உண்டாக்கினாரு? நரகத்தை உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனா அவன் என்ன பண்றான்? அவன் ஒருத்த மாத்திரம் போய் அக்கினி கடல்ல விழுந்து அவன் மாத்திரம் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி தன்னோடு கூட இருக்கிற இந்த ஆண்டவர் அவர் சாயல உண்டாக்கின மனிதர்களை என்ன பண்ணணும்? தன்னோடு கூட நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பதற்காக மாத்திரம் என்ன பண்றான்? அவன் இன்னைக்கு வல்லமையாய் போராடி கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு தூங்கி கொண்டிருக்குது. இன்னைக்கு சபைகள் தூங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் பிசாசு தூங்காமல் இன்னைக்கு உழைத்து கொண்டிருக்கிறான். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிற தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அதே போல இன்னைக்கு பிசாசு எப்படி இருக்கிறான்? தூங்குவது கிடையாது, உறங்குவது கிடையாது. எப்பொழுது யாரை விழ வைக்கலான்னு சொல்லி காத்து கொண்டு இருக்கிறான். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெச்சிக்கிற சிங்கம் போல சுத்தி கொண்டு இருக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கெச்சிக்கிற சிங்கம் போல யாரை விழுங்கலான்னு என்ன பண்ணிட்டு இருக்கானா? எப்பொழுதும் வகை தேடி சுற்றி திரிகிறான்.
அல்லேலூயா. அப்போ எப்போ எந்த சபையை நிர்மூலமாக்கணும், எந்த ஊழியக்காரனை கொல்லணும், எந்த ஊழியக்காரனுடைய ஊழியத்தை கேவலப்படுத்தணும், எந்த ஒரு குடும்பத்தை நிர்மூலமாக்கி போடணும், எந்த ஒரு ஆவிக்குரிய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை அழித்து போடணும்னு இன்னைக்கு பிசாசு எப்படி இருக்கிறான்னா சுற்றி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டு இருக்கிறான். எச்சிக்கிற சிங்கம் போல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், இன்னைக்கு யாரை விழுங்கலான்னு அலைந்து கொண்டு இருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பிசாசு இன்னைக்கு என்ன பண்ணப்படுகிறது, எல்லா இடங்களிலும் காணப்படுகிறது. அல்லேலூயா. பிசாசை குறித்து நம்ம பல விதங்களில் நாம பார்க்க முடியும். ஆதியாகமத்தில் நம்ம வாசிக்கிற பொழுது நம்ம வாசிக்க முடியும். ஆதியாகமம் 3:1 நம்ம வாசிக்க முடியும். பிசாசு அங்கே எப்படி வரான், சர்ப்பமாய் வர்றான். அல்லேலூயா. சர்ப்பத்துக்குள்ள என்ன இருந்தது, பிசாசு இருந்தது. அதே போல ரெண்டாவது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்குறோம். மத்தேயு புஸ்தகங்களில் மார்க்கில் நம்ம வாசிக்க முடியும். எங்க பிசாசு இருக்குன்னு சொன்னா லேகியோன் பிசாசு ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. அந்த பிசாசு எங்க போகணும்னு இயேசுகிட்ட பர்மிஷன் கேட்குதுன்னா இந்த பிசாசு கேட்குது, நீர் என்ன எங்களை என்ன பண்ணுங்க, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள தள்ளுங்க, இந்த பன்னி கூட்டத்துக்குள்ள நாங்கள் போறதுக்கு எங்களுக்கு அனுமதி தாங்கன்னு பிசாசு என்ன பண்ணுது, ஆண்டவர்கிட்ட வேண்டுதல் செய்யுது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு எங்க போகுது, பன்னிக்குள்ள போகுது. பிசாசு எங்க இருக்கு, பன்னிக்குள்ள இருக்கு. மூணாவது இன்னொரு இடத்துல நம்ம பார்க்க முடியும், யூதாசுக்குள் பிசாசு புகுந்தான். வசனம் தெளிவாக அதில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. நம்ம அதை அடுத்து தியானிக்கலாம். லூக்கா புஸ்தகத்தில் அதை வாசிக்க முடியும். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள் சாத்தான் புகுந்ததுக்கு என்ன காரணம், பணத்தாசை. ஹல்லேலூயா. மற்ற 3 காரியங்களை இந்த நாட்களிலே நாம் தியானிக்க ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. முதல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம வாசிப்போம். தந்திரமாய் யோசிக்கிறவர்களிடத்தில் பிசாசு வருவான். ஹல்லேலூயா. அந்த வசனங்களை வாசிப்போம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள். தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாய் இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது எப்படி இருந்துச்சா, தந்திரமுடையதாய் இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப தந்திரமா யோசிக்கிறவங்க இடத்துல என்ன இருக்குது, பிசாசு உள்ள இருக்கிறான். ஹல்லேலூயா. சபைகளுக்குள்ள ஊழியத்துக்குள்ள எப்படி நம்ம தந்திரமா யோசிச்சு எதையாவது பண்ணணும்னு நினைச்சு அவனுக்குள்ள என்ன இருக்கு, பிசாசு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவும் ஏதாவது ஒண்ணு தந்திரமா, ஏன்னா பிசாசு அப்படிதான் தந்திரமா யோசிச்சு வந்து ஏவாளை என்ன பண்ணுது, வஞ்சித்து விட்டது. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் வஞ்சிக்கப்பட்டு போக கூடாதுன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, சாத்தானுக்கு இடம் கொடுக்க கூடாது. தந்திரமான யோசனைகளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம செய்ய கூடாது. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள்னு வசனம் சொல்லுது. ஹல்லேலூயா. எந்த ஒரு காரியத்தை செய்வதற்கும் தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து ஆலோசித்து செபித்து தேவனுடைய உறுதியும் அந்த ஒரு நம்பிக்கையை நமக்கு கிடைச்சாதான் நம்ம அந்த காரியத்தை என்ன பண்ணணும், செய்யும். ஹல்லேலூயா. ஆனா தந்திரமா யோசிச்சு அதை இப்படி பண்ணலாம் இதை அப்படி பண்ணலாம்னு சொல்லி தந்திரமா யோசிச்சு செஞ்சானே அவனுக்குள்ள என்னதான் இருக்கு, பிசாசு காணப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்போ பிசாசு 3 இடத்துல நம்ம காணப்படுகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், தந்திரமா யோசிக்கிறவங்க இடத்துல பிசாசு வருவான். ஹல்லேலூயா. தந்திரமான யோசனை செய்து கொண்டு இருக்கிறவர்கள் அந்த யோசனையை நிறுத்தணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள பிள்ளைகளுக்குள்ள என்ன வந்து கிரியை செய்யக்கூடாது, பிசாசு கிரியை செய்ய கூடாது. எப்பொழுதும் தாய் தகப்பனை எப்படி ஏமாத்தலான்னு என்ன பண்ணுது, பிள்ளைகள் தந்திரமா யோசிச்சு கொண்டே இருந்து என்ன பண்றாங்க, தாய் தகப்பனை ஏமாத்தி விட்டுறாங்க. ஹல்லேலூயா. இப்படி தந்திரமா யோசிச்சு செயல்பட்டு தான் இன்னைக்கு பல குடும்பங்கள் சீர்கேடுக்குள்ள கிடக்குது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு போனை வாங்கி வச்சு இந்த போன்ல எல்லா அவலட்சணமான காரியங்களையும் செஞ்சுட்டு அதை என்ன பண்ணிடுறாங்க, மறைச்சிடுறாங்க. ஹல்லேலூயா. எப்படி தாய் தகப்பனை ஏமாத்துவதுன்னு என்ன பண்றாங்க, இன்னைக்கு தந்திரமா யோசித்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அப்புறம் தந்திரமா யோசிச்சு அந்த இடத்துல என்ன இருக்கிறான், பிசாசு இருக்கிற. வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிசாசுக்கு என்ன பண்ணாத, இடம் கொடுக்காது. வசனம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ஹல்லேலூயா. அப்ப பிசாசு ஓடி போகாம இருக்கிறான்னு உரையாம இருந்தது, பிசாசுக்கு நம்ம தான் இடம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. பிசாசு வந்து நம்மளோடு கூட போராடல, நம்ம தான் பிசாசுக்கு இடம் கொடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம் பிசாசு. ஹல்லேலூயா.
அல்லேலூயா. அப்ப தந்திரமா யோசிக்கிற யோசனைகளை விட்டுவிட்டு தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நீரே என் தேவன் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறவர்களாய் காணப்படுகிற பொழுது, ஜெபித்து எல்லாவற்றிலும் தேவனை முன்னிறுத்தி செயல்படுகிற பொழுது நம்முடைய காரியங்கள் ஜெயமா இருக்கும். அல்லேலூயா. அததான் தேவன் நமக்கு என்ன பண்றாரு, விரும்புறார். அல்லேலூயா. ஒவ்வொரு முறையும் தேவனுடைய அபிஷேகத்தோடு தேவனுடைய வல்லமையோடு நம்ம பிசாசை எதிர்த்து நிற்கிற பொழுது அப்பொழுது அவன் நம்மை விட்டு ஓடி போவான். அப்பொழுது நம்மை நெருங்குகிறவன் ஒருவனுக்கு. அல்லேலூயா. அந்த கர்த்தருடைய வல்லமையும் அபிஷேகம் நம்மோடு கூட இருக்கிற பொழுது எந்த விதமான தந்திரமான ஆலோசனைகளுக்கும் நம்ம தலை சாய்க்க மாட்டோம். தந்திரமா யோசிக்கிற நபர்களிடத்துல நம்ம ஐக்கியம் வைக்க மாட்டோம். அல்லேலூயா. அவன் பாதாளத்துக்கு போறது இல்லாம நம்ம என்ன பண்ணிடுவான், பாதாளத்துக்கு கூட்டிட்டு போயிடுவான். அப்ப தந்திரமா யோசிக்கிறவங்களோடு கூட என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஐக்கியம் வைக்க கூடாது. இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. விசுவாசிக்கும் அபிவிசுவாசிக்கும் சம்பந்தம் இருக்கக்கூடாது. தேவனை வழிபடுகிறவனுக்கும் விக்கிரகத்தை வழிபடுகிறவனுக்கும் என்ன இருக்கக்கூடாது, ஐக்கியம் இருக்க கூடாது. ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் இந்த பெந்தேகோஸ்தே அமைப்பு. அப்ப அந்த வேறுபாட்டின் ஜீவியத்துக்குள்ள நாம காணப்படணும்னு சொன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, கர்த்தருடைய கரத்திலே பராக்கிரமமும் வல்லமையும் இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை ஒரு ஜனத்தை ரட்சிக்கும். கர்த்தருடைய பராக்கிரமம் ஒருவனை அழித்து நிர்மூலமாக்கும். அல்லேலூயா. நம்முடைய தேவன் அன்பின் தேவன் மாத்திரமல்ல, அவர் அக்கினியின் தேவன். அல்லேலூயா. அந்த தேவன் நிச்சயமாய் தந்திரமாய் யோசிக்கிறவர்களுடைய ஆலோசனைகளை என்ன பண்ணுவார், கர்த்தர் நிர்மூலமாக்கி போடுவார். அல்லேலூயா. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் தந்திரமான யோசனைகளை ஒருபோதும் செய்யக்கூடாது. கட்டுக்கதைகளுக்கு தலை சாய்க்க கூடாது. தேவனுடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். வேதத்தில் உள்ள எழுத்துக்கள் எல்லாம் ஜீவன் உள்ளதா இருக்கிறது. இந்த வேதத்தின் எழுத்துக்களுக்காக பல ரத்தம் சிந்தி இருக்கிறார்கள், பல ரத்த சாட்சிகள் உண்டாயிருக்கிறது. அந்த வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து என் தேவனாகிய கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்று எழுதியிருக்கிறபடி தேவனை நமக்கு முன்பாக வைத்திருக்கிற நாம் பாக்கியவான்கள். அல்லேலூயா. அப்ப தந்திரமான யோசனைகள், தந்திரமான ஆலோசனைகளை எல்லாம் விட்டு என்ன பண்ணணும், நாம விலகணும். இதுக்கு இன்னைக்கு சபைகளில் வளர்ச்சி இல்லை, ஊழியங்கள்ல வளர்ச்சி இல்லை, ஊழியக்கார குடும்பத்துல போராட்டம், விசுவாசிகளுடைய குடும்பங்கள்ல போராட்டம்னு சொன்னா பிசாசுக்கு இடம் கொடுப்பது முதலாவது. அல்லேலூயா. பிசாசுக்கு இடம் கொடுக்காமல் விளக்க வேண்டியதை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்கிற பொழுது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ள ஊற்றப்படுகிற பொழுது அந்த உன்னதத்தின் அபிஷேகம் பலருக்கு முன்பாக உங்களுடைய தலையை உயர்த்தும். கர்த்தரின் கேடகமும் மகிமையும் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறார். அல்லேலூயா. தலையை உயர்த்தணும்னு சொன்னா என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவரை உயர்த்தி கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. அவருடைய நாமத்தை எவ்வளவா நாம உயர்த்தி கொண்டே இருக்கிறோமோ அவ்வளவாக நம்முடைய குடும்பங்கள் உயர்த்தப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் மறுபடியும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். ஒருவேளை இன்றைக்கு பிசாசின் போராட்டத்துல, பிசாசின் சூழ்நிலையில நம்ம அந்த கட்டுகளுக்குள்ள விழுந்து போய் கிடக்கிறோம்னு சொன்னா மறுபடியும் இன்னைக்கு நீங்கள் மனம் திரும்பணும். அல்லேலூயா. தேவனிடத்துல திரும்பணும், தேவனுடைய சமூகத்துக்கு திரும்பணும். நீங்க இழந்து போன அந்த ஜெபத்தை நீங்க மறுபடியும் செய்யணும். நீங்க இழந்து போன அந்த வேத வாசிப்பை மறுபடியும் என்ன பண்ணணும், தொடங்கணும். இழந்த அந்த அபிஷேகத்தை மறுபடியும் இரட்டிப்பாய் பெற்றுக்கொண்டு அந்த பிசாசை நீங்கள் எதிர்த்து நிற்கிற பொழுது நீங்கள் மறுபடியும் கர்த்தர் உங்களை திடப்படுத்துவார். அல்லேலூயா. தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் மறுபடியும் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் சீயோன் கோட்டையை பிடித்தான். அல்லேலூயா. அதுபோல நீங்களும் தாவீதை போல கர்த்தருக்குள் உங்களை மறுபடியும் திடப்படுத்தி கொண்டு நீங்கள் எழுப்புகிற பொழுது கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் நிச்சயம் உங்கள் தலையின் மேல் தாங்கும். அப்பொழுது பிசாசு என்ன பண்ணுவோம், உங்களை விட்டு ஓடி போவோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதே போல இரண்டாவது குறிப்புக்கு நேராக நாம் செல்வோம். இரண்டாவது பாயிண்ட் நான் உங்களுக்கு சொன்னேன், மார்க்கில் எடுத்து வாசிப்போம். அசுத்தமாய் சிந்தித்து நடக்கிறவர்கள் இடத்தில் பிசாசு வருவான், அல்லது அசுத்தமான காரியங்களை செய்கிறவர்களிடத்துல பிசாசு வருவான். மார்க் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நான் வாசிச்சோன்னு சொன்னோம்னா, அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டன. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிசாசுகள் எல்லாம் ஆண்டவரை பார்த்து என்ன சொல்லுது, இந்த பன்றிக்குள்ள போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை என்ன பண்ணிச்சான், ஜெபம் பண்ணு. அல்லேலூயா. பிசாசு கூட என்ன பண்றான், ஜெபம் பண்றான். இப்ப நம்ம என்ன பண்றது கிடையாது, ஜெபிப்பது கிடையாது, வேண்டுதல் செய்வது கிடையாது, தேவனுடைய சமூகத்துல அமர்ந்து கர்த்தரை துதிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனா இங்க பிசாசு என்ன கேட்குது, ஆண்டவர் தூரத்துல வரும்போது அந்த லேகியோன் என்ன பண்ணப்படுது, கத்துது, நீர் எங்களை வேதனைப்படுத்தவா வந்தீர்,
அப்படின்னு காலம் நிறைவேறுவதற்கு முன்னாகவா வந்தீர் என்று சொல்லி அந்த பிசாசுகள் என்ன பண்ணுது, நடுங்குது. அல்லேலூயா, அல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஏனெனில் அவர் அவனை நோக்கி, அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி இருந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறார், உன் பேர் என்ன அப்படின்னதுக்கு, அதற்கு அவன், நாங்கள் அநேகராக இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன். அல்லேலூயா. அப்போ ஒரு மனுஷனுக்குள்ள பல பிசாசுகள் என்ன பண்ணப்படுது, இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் போன்னு சொன்னோன்னு இதெல்லாம் நேரம் எங்க போயிடுச்சு, பண்ணி கூட்டத்துக்குள்ள போயிடுச்சு. பண்ணி சுத்தமான விலங்கா அசுத்தமான விலங்கா? பண்ணி அசுத்தமான விலங்கு. அல்லேலூயா. பண்ணி எப்படின்னா சுத்தத்தை விரும்பாமல் எந்த இடம் அசுத்தமா கிடக்குதோ, சேரா கிடக்குதோ, சகதியா கிடக்குதோ அந்த இடத்துக்குள்ளதான் போய் அது என்ன பண்ணும், உருண்டுட்டு கிடக்கும். அல்லேலூயா. அதுபோல சுத்தத்தை விரும்பாம யார் அசுத்தமான எண்ணம் உடையவர்களாக, அசுத்தமான காரியம் உடையவர்களாக இருக்கிறோமோ அவங்க இடத்துல தான் என்ன பண்ணுவான், பிசாசு கிரியை செய்வான். அல்லேலூயா. வசனம் தெளிவாய் சொல்கிறது, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை. அல்லேலூயா. நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராய் இருக்கு. அப்போ கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார், பரிசுத்தத்தை விரும்புகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனா இந்த நாட்கள்ல பரிசுத்த ஜீவியம் என்பதே கிடையாது. பல குடும்பங்கள் சீரழிந்து போவதற்கு, ஊழியங்கள் சீரழிந்து போவதற்கு நம்முடைய அசுத்தங்கள் காரணம். அல்லேலூயா. மேல் வாக்குல சொல்லலாம், நான் ரொம்ப பரிசுத்தமா, நான் வெள்ளை சட்டை போட்டிருக்கனால நான் பரிசுத்தமானே கிடையாது. அல்லேலூயா. நான் நகை கட்டினால நான் பரிசுத்தமான கிடையாது. வெள்ளை சேலையை கட்டி இருக்கனால நான் என்ன கிடையாது, பரிசுத்தமாட்டி கிடையாது. அல்லேலூயா. தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அல்லேலூயா. சகலமும் அவருக்கு முன்பாக வெள்ளியரங்கமும் நிர்வாணமுமாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்ப அவருக்கு மறைச்சு நம்மளால என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதை நம்ம என்ன பண்ணணும், விலகி கொள்ளணும். அசுத்தமா நடந்தோம்னு சொன்னா நமக்குள்ள என்ன இருக்கு, பிசாசு இருக்கு. அந்த பிசாசெல்லாம் என்ன பண்ணணும், முதல்ல நம்ம விரட்டும். எந்த காரியத்துல நீங்க அசுத்தமா இருக்கிறீங்க, எந்த காரியத்துல அசுத்தமான எண்ணங்கள் இருக்கிறது, எந்த அசுத்தமான காரியங்களுக்கு நீங்க சென்று இருக்கிறீங்க, எந்த அசுத்தமான காரியங்களுக்கு நீங்க ஐக்கியப்பட்டிருக்கிறீங்க, எல்லாவற்றையும் என்ன பண்ணணும், நம்ம சிந்தித்து பார்க்கணும். பிசாசு தந்திரமா யோசிக்கிறத, பாம்புக்குள்ள என்ன பண்ணப்படுகிறது, பிசாசு வருது. அடுத்து அசுத்தமா இருக்கிற மனுஷங்கிட்ட என்ன வருது, பிசாசு வருகிறது. அல்லேலூயா. அப்போ அசுத்தமா யோசித்து அசுத்தமான எண்ணங்கள் என்ன பண்ணக்கூடாது, நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா. தனிமையின் நேரத்துல என்ன பண்ணக்கூடாது, அசுத்தமான காரியங்களை சிந்திக்க கூடாது. தனிமையின் நேரத்துல அசுத்தமான காரியங்களை செய்ய கூடாது. எல்லாவற்றிலும் சுத்தமாய் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுதான் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்துல விரும்புகிற காரியம். அல்லேலூயா. அப்ப அசுத்தமா நம்ம ஜீவித்து கொண்டிருக்கிறோம்னு சொன்னா அதை விட்டு என்ன பண்ணணும், விலகணும். ஆண்டவருக்காக விட வேண்டியதை விடணும், வெட்ட வேண்டியதை வெட்டணும். ஒழுக்கமா இருக்க வேண்டிய காரியத்துல என்ன பண்ணணும், ஒழுக்கமா இருக்கணும். அல்லேலூயா. சுத்தமா இருக்கிற காரியங்கள் எப்படி இருக்கணும், சுத்தமாய் இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருந்து இந்த பரிசுத்த ஜீவியத்தை காத்து கொண்டு நாம் கிரியை செய்கிற பொழுதுதான் கர்த்தர் நம்மை என்ன பண்ணுவார், சீயோனுக்கு கொண்டு போவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அசுத்தமாய் சிந்தித்து நடக்கிறவங்க இடத்துல என்ன வருது, பிசாசு வருது. அல்லேலூயா. அப்ப சுத்தத்தை விரும்பி நாம் ஜீவிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற ஜீவ இடத்தை நிச்சயம் நாம் பெறுவோம். அல்லேலூயா. அப்சலோமை குறித்து நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அப்சலோம் அசுத்தமான காரியங்களை சிந்தித்தான். அல்லேலூயா. அவன் ஒருவனுடைய தவறான அந்த ஆலோசனையை கேட்டு தன் தகப்பனுடைய 10 மறுமனையாட்டிகள், அல்லேலூயா, தன் தகப்பனுடைய 10 மறுமனையாட்டிகள் இடத்துல தகப்பன் இல்லாம அவர்கள் என்ன பண்ணிட்டான், தூக்கி கொண்டு போய் எங்க வச்சுட்டான், மாடியில வச்சுட்டான். அல்லேலூயா. தாவீதுடைய 10 மறுமனையாட்டிகளை கொண்டு போய் தாவீதுடைய சொந்த கர்ப்ப பிறப்பான மகன் அப்சலோம் 10 பேரையும் கொண்டு போய் மாடியில வச்சுட்டான். அல்லேலூயா. எல்லா சகல இஸ்ரவேல் ஜனங்களும் பார்க்கும் வண்ணமாக அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் இடத்திலே இவன் பிரவேசித்து பாவம் செய்தான். அல்லேலூயா. பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள வேண்டிய ஒரு குடும்பத்துல, ஒரு வம்சத்துல பிறந்தவன் மிகப்பெரிய ஒரு அசுத்தமான ஒழுங்கீனமான காரியத்தை என்ன பண்றான், செய்கிறான். அல்லேலூயா. தன் தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் இடத்துல ஒரு சித்தி முறையில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் என்ன பண்ணான், இவன் 10 பேர்கிட்டையும் இவன் உயர, அதுக்கு எல்லாரும் பார்க்கணும்னு சொல்லி அரண்மனை விபரிக்கையில போட்டு இவன் பார்வை காட்டினான். அல்லேலூயா. அப்படி செஞ்சு தன் தகப்பனை என்ன பண்ணான், கேவல படுத்தினான்.
ஹல்லேலூயா. ஆனால் நாட்கள் வந்தது, காலங்கள் வந்தது, கர்த்தருடைய வல்லமை ஒரு நாள் வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. எப்படி இவன் 10 பேர்கிட்ட இவன் வந்து பாவம் பண்ணானோ அதே மாதிரி இவன் போறான், குதிரையில போறான், கர்த்தர் இவன் உயர தொங்க விடுறார் ஒரு கருவாளி மரத்துல. ஹல்லேலூயா. கர்த்தர் உயர கருவாளி மரத்துல இவனுடைய தலை மாட்டுகிறது. சுத்தி குதிரையில 10 பேர் வந்தாங்க, எடுத்து எல்லாம் பண்றாங்க, அடிக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவன் 10 பேர்த்துக்கிட்ட தான் என்ன பண்ணான், அவனுடைய 10 மறுமனையாட்டிகள் இடத்துல தான் இவன் பாவம் பண்ணான். நான் செஞ்ச அதே 10 பேர்த்துக்கு இங்க என்ன பண்றான், 10 பேரு அடிக்கிறான். ஹல்லேலூயா. இவன் எப்படி உயர மாடியில கொண்டு போய் எல்லாரும் பார்க்கும்படி வச்சானோ இன்னைக்கு இவன் எங்க பண்ணப்படுறான், உயரத்துல அதே போல தொங்க விடப்பட்டிருக்கான். ஹல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் இவன் அண்ணாந்து தான் பார்க்கணும். அன்னைக்கு இவன் பண்ண அந்த பாவமான காரியத்தை எல்லாரும் அண்ணாந்து பார்த்தாங்க. இன்னைக்கு இவனுக்கு எங்க பார்க்கணும், அண்ணாந்து பார்க்க முடியாத கர்த்தர் தொங்க விட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் நியாய தீர்ப்பு கொடுத்தாருன்னு சொன்னா, கர்த்தர் நியாயம் விசாரிச்சாருன்னு சொன்னா, கர்த்தர் அதுக்கு சரியாக ஈடுபடுவார். ஹல்லேலூயா. இவனும் உயர செய்தான், கர்த்தர் இவனையும் உயர தொங்க விட்டான். இவன் என்ன பண்ணா, 10 பேர்கிட்ட பாவம் பண்ணா, அதே 10 பேரை வச்சு ஆண்டவர் என்ன பண்ணார், அடிச்சு கொன்னார். ஹல்லேலூயா. அப்படியாக அவன் ஜீவன் மரித்து போனான். ஹல்லேலூயா. அப்போ சுத்தமா இருக்க வேண்டிய இடத்துல நம்ம சுத்தமா இருக்கணும். நம்முடைய சிந்தைகள் சுத்தமுடையவைகளா இருக்க வேண்டும். நம்முடைய நடக்கைகள் சுத்தமுடையதா இருக்க வேண்டும். எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஜீவியத்திலே நாம் நிலைத்திருந்து பரிசுத்தத்தை நாம் முன்னிறுத்துகிற பொழுது இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று தூதர்கள் பாடி துதித்துக் கொண்டிருக்கிறாங்க. பரலோகத்துக்கு நாம போனால் அந்த வார்த்தைகளை சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும்னு சொன்னா, இந்த ஆத்மாவை குற்றப்படுத்தாமல், இந்த சரீரத்தை அசுஸ்திப்படுத்தாமல் பரிசுத்தத்தோடு கூட நாம் நடந்து கொள்கிற பொழுதுதான் அதை நம்மளால செய்ய முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுது கர்த்தருடைய நியாயத்திற்கு வரும்னு சொன்னா அது மிகவும் பயங்கரமா இருக்கும். ஹல்லேலூயா. அப்சலோம் அப்படியாக தன்னுடைய தகப்பனுடைய மறுமனையாட்டிகள் இடத்துல பாவம் செய்து சகலவற்றையும் தீட்டுப்படுத்தினான். அவனை கர்த்தர் அடித்து நிர்மூலமாக்கி அவனை மறித்தே போனான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஜீவனுள்ள தேவனிடத்துல உண்மையாய் நாம் இருக்கிற பொழுது, பரிசுத்தமாய் அவரை நாம் தரிசிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. பரிசுத்தமாய் நாம் தரிசித்து தேவனை தொழுது கொள்ளுகிற பொழுது கர்த்தருடைய சித்தம் நமக்கு வெளிப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். கர்த்தருடைய நன்மையான ஈவுகள் நமக்கு தெரியும். தரிசனங்களையும் சொப்பனங்களையும் தந்து கர்த்தர் நம்மை நடத்த வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மூன்றாவது காரியம், பணத்தாசையோடு நடக்கிறவர்களிடத்தில் பிசாசு வருவோம். ஹல்லேலூயா. பணத்தாசையோடு நடக்கிறவர்களிடத்துல யாரு வர்றா, பிசாசு வர்றான். லூக்காவின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரத்தில் 3வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது 12 ஒருவனாகிய யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். ஹல்லேலூயா. வசனம் தெளிவா சொல்லுது, யூதாஸ் காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் என்ன பண்ணான்னா புகுந்தான். ஹல்லேலூயா. யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். யூதாசுக்குள்ள சாத்தான் புகுந்ததுக்கு என்ன காரணம், யூதாசுக்குள்ள சாத்தான் வர்றதுக்கு என்ன காரணம்? ஆண்டவரோடு கூட 3½ ஆண்டு காலம் ஊழியத்தில் இருக்கிறவன், ஆண்டவரோடு கூட ஐக்கியப்பட்டு இருக்கிறவன், ஆண்டவர் போகிற வருகிற இடங்கள் எல்லாம் ஆண்டவரோடு கூட இருந்த ஒரு மனுஷன் தான். ஆண்டவர் கலிலேயாவுக்கு போகும்பொழுது கூட இருந்தவன், கப்பர்நகூமுக்கு போகும்போது கூட இருந்தவன், ஆண்டவர் கெத்சமனே தோட்டத்துக்கு போகும் பொழுது கூட இருந்தவன், ஆண்டவர் சென்ற எல்லா இடங்களிலும் கூட இருந்த 12 பேரில் ஒரு சீசன் யாரு, யூதாஸ் காரியோத். ஹல்லேலூயா. அப்படி கூட இருந்த யூதாஸ் காரியோத் என்ன பண்றான், அவனுக்குள்ளேயே பிசாசு புகுந்துருச்சு. ஹல்லேலூயா. அது போலதான் இன்னைக்கு பல ஊழியக்காரர்களுக்குள்ள பிசாசு புகுந்துருச்சு, பல சபைகளுக்குள்ள பிசாசு புகுந்துருச்சு, பல விசுவாச குடும்பங்களுக்குள்ள பிசாசு புகுந்துருச்சு. ஹல்லேலூயா. யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்ததுக்கு ஒரே காரணம், 11 பேத்துக்குள்ள கூடாத பிசாசு யூதாசுக்குள்ள பிசாசு புகுந்துச்சுன்னா என்ன ஒரே காரணம், அவனுக்கு ஆசை. என்ன ஆசை, பணத்தாசை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பணத்தாசை வந்துடுச்சு. ஒரு மனுஷனுக்கு மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை வந்தாலே அவன் என்ன பண்ண மாட்டான், உருப்பட முடியாது. ஹல்லேலூயா. மண்ணாசையும் ஒருத்தனை வாழ விடாது, பெண்ணாசையில மறிச்சு போனவன் தான் யாரு, நம்ம சாலமோனு. ஹல்லேலூயா. அதே போல ஒரு பணத்தாசை என்ன பண்ணாது, விட. ஹல்லேலூயா. அப்போ இந்த பணத்தாசைனால, ஏன்னா மத்தேயு 26ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும், நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்று
கேட்டான். அல்லேலூயா. மற்ற 26:15 நீங்க வாசிங்கன்னா தெரியும். நான் அவர் என்ன பண்ற உங்களுக்கு காட்டி கொடுக்குறேன், நீங்க எனக்கு என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டான். அல்லேலூயா. அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளி காசை கொடுக்க உடன்பட்டாங்க. அல்லேலூயா. இவன் கேட்கறான், அவன் சொல்றான் நான் 30 வெள்ளி காசு தான். சரி ஓகே, நான் போய் என்ன பண்ணிடுறேன், உங்களுக்கு காட்டி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லி இவன் பிளானை போட்டான். அல்லேலூயா. வெறும் ஒரு அற்பமான ஒரு 30 வெள்ளி காசு. அல்லேலூயா. அதுக்காக என்ன பண்ணிட்டான், கூட இருந்த இயேசுவையே என்ன பண்ணிட்டான், காட்டி கொடுத்துட்டான். அல்லேலூயா. காட்டி கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவன் என்ன பண்ணான், கடைசியாக போய் மரத்தில் என்ன பண்ணிட்டான், தூக்கு போட்டு நாண்டு கொண்டு செத்தான் என்று வேதவசனம் கூறுகிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு முடிவு பரிதாபம். பணத்தாசைக்கு நிமித்தமாக அவனுக்கு என்னக்குள்ள வந்துச்சு, பிசாசு வந்துருச்சு. அல்லேலூயா. அப்போ பணத்தாசை என்ன பண்ணவே கூடாது, ஒருபோது வரவே கூடாது. ஊழியக்காரனுக்கானாலும் விசுவாசிக்கானாலும் ரட்சிக்கப்பட்டவனானாலும் என்ன பண்ணக்கூடாது, நமக்குள்ள பணத்தாசை வரவே கூடாது. வசனம் தெளிவாய் சொல்கிறது, உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதும் என்று எண்ணுங்கள், நாளைய தினத்தை குறித்து என்ன பண்ண கவலை பாடாதீங்க, அந்தந்த நாளுக்கு அதினதி பாடு போதும். அல்லேலூயா. இவன் இயேசு கிறிஸ்து கூட இருக்கும்போது இவனுக்கு ஒரு குறையுமே இல்லை. அல்லேலூயா. நல்ல உடுக்க உடை இருக்கு, நல்ல உண்ணுவதற்கு சாப்பாடு ஆண்டவரே கொடுக்குறாரு. அல்லேலூயா. காணா ஒரு கல்யாண வீட்டில் போனால் அந்த திராட்சை ரசம் அங்கே நல்ல கல்யாண விருந்து கிடைக்கிது, ஆண்டவர் கூட போனால். இன்னொரு பக்கம் இங்கே மலை ஊழியத்தில் 3 நாள் முடிச்சுட்டு பார்க்கும்பொழுது 5 2 மீன் எடுத்து ஆண்டவரே கொடுக்குறாரு. அல்லேலூயா. அப்படி பல நேரங்களில் இவனுக்கு எந்த முறையுமே கிடையாது. ஆண்டவர் கூட இருக்கிற பொழுது நல்ல மரியாதை தான். இயேசு கிறிஸ்து கூட 12 சீசர்கள்லாம் சும்மாவா, ஆண்டவருக்கு கிடைக்கிற மரியாதை இவர்களுக்கு கிடைக்குது. போற வர இடங்களில் எல்லாம் நல்ல மரியாதை. அல்லேலூயா. ஆனால் இவர்களுக்குள்ள ஒரு ஆசை, பணத்தாசை. அல்லேலூயா. இன்னைக்கு பல ஊழியர்கள் சீரழிந்து போவதற்கு, ஊழியக்காரங்க சீரழிந்து போவதற்கு என்ன காரியம், பணம். அல்லேலூயா. அந்த மரியாதை எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, ஆண்டவருக்கு நமக்குள்ளே இருக்கிற அந்த அபிஷேகம், நம்முடைய ஊழியத்தினாலதான் நமக்கு அவர்கள் கொடுத்ததெல்லாம் அந்த மரியாதை. ஆனா இவங்க பணத்து பின்பாக போனதுனால இன்னைக்கு ஊழியக்காரங்களாம் என்ன சொல்றாங்க, பணத்துக்காக வந்திருக்காங்க, இவங்க பணத்தாசை பிடிச்சவங்க இன்னைக்கு ஊழியக்காரங்களுக்கு பேரு. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு விசுவாசிகளுக்குள்ள பணத்தாசை வந்துருச்சு. இன்னைக்கு சபை முக்கியம் இல்லை, ஆலயம் முக்கியம் இல்லை என்று சொல்லி வேலைன்னு சொல்லி என்ன பண்றாங்க, ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். 2 மணி நேரம் கூட தேவனுடைய ஆலயத்திற்குள்ள கடந்து வந்து கர்த்தருடைய சமூகத்துல பாடி ஆராதித்து துதிக்க முடியாதவன் பல மணி நேரங்கள் வேலை செய்து லட்சமாய் சம்பாதித்து எங்க போக போறதில்லை, பரலோகத்துக்கு போக போறதில்லை. ஓடி சம்பாதித்தாலும் அதை எதையும் மறிக்கிற உங்களுடைய ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு செல்ல. அல்லேலூயா. ஓடி எத்தனை லட்சங்களை சம்பாதித்தாலும் உங்களுடைய குடும்பங்களில் நிம்மதி இருக்காது. வசனம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் இல்லை. வசனம் அதே போல ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பின்பு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் அல்ல, கூட கொடுக்கப்படும். நீ சம்பாதிக்கிறத காட்டிலும், நீ தேடி பணத்து பின்பாக ஓடுறத காட்டிலும், நீ தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்தா உனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு கூடிய ஜபத்தோடு விண்ணப்பமாய் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. அல்லேலூயா. அப்ப எல்லாவற்றையும் தேவனுடைய சமூகத்தில் அறிக்கையிட்டு நாம் தேவனை நோக்கி விண்ணப்பிக்க வேண்டும். அல்லேலூயா. அல்லேலூயா. மனுஷனை நம்புறவன் தான் ஆண்டவர்கிட்ட வந்து முழங்கால் போட மாட்டான். மனுஷங்கிட்ட போய் காசு கேட்டு பிச்சை எடுக்கிறவன் தேவனுடைய சமூகத்துல முழங்கால போட்டு அவர்கிட்ட கேட்க மாட்டான். அல்லேலூயா. அதே முழங்கால போட்டு உடனே என்னது தேவையோ ஆண்டவர்கிட்ட இருந்துதான் நான் பெற்றுக்குவேன்னு முழங்கால போட்டு முட்டியை போட்டு ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய பாதத்தை பிடிக்கிறவன் எந்த மனுஷனுடைய பாதத்திலையும் விழ வேண்டியது கிடையாது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் முகத்தை பார்க்கிறவன் எந்த மனுஷனுடைய முகத்தையும் பார்க்க வேண்டாம். அல்லேலூயா. ஆண்டவருடைய கரத்தை மாத்திரம் பிடிச்சிருக்கிறவன் எந்த மனுஷனுடைய கரத்தையும் பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. ஆண்டவரை உறுதியா பிடிச்சுன்னு சொன்னா எந்த மனுஷனும் நமக்கு கூட தேவை இல்லை. எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, பலம் கொண்டு திடமனதாகிடு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பலம் கொண்டு திடமானதா இருக்கணும். நமக்கு வர பிரச்சனையும் போராட்டத்துல திகையாம கலங்காம நம்ம ஆண்டவரை நோக்கி இருக்கணும்னா அவர் நம்ம வர இடம் எல்லாம் என்ன பண்றாரா, கூட இருக்கிறார். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுகிறது, கர்த்தரை எப்பொழுதும் என் வலது பாரிசத்தில் வைத்திருக்கிறேன்.
அல்லேலூயா. அப்ப அவர் நம்ம வலது பாரிசத்துல இருக்கணும், அவர் நம்ம கூட இருந்துன்னு சொன்னா நம்முடைய தேவைகளை எல்லாம் அவர் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா. இங்க யூதாசுக்கு ஒரு காரியமே தேவை கிடையாது. அவனுக்குள்ள வர ஒரு பணத்தாசை 30 காசை வாங்கிட்டு ஆண்டவரை காட்டி கொடுத்துட்டு, ஐயோ குற்றமில்லாத இடத்தை காட்டி கொடுத்துட்டேன்னு சொல்லி தேவாலயத்துக்கு போய் 30 வெள்ளி காசை தூக்கி போட்டு இங்க வந்து தூக்கு போட்டு 4 வருஷம். அல்லேலூயா. இதுக்கு 30 வெள்ளி காசு வேணான்னு சொல்லி இவன் பாட்டிங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருக்கான். அப்ப இன்றைக்கு பணத்தாசை, பணத்தின் பின்பாக ஓடுகிறவங்களுக்கு என்ன வருது? பிசாசு வருது. எப்பொழுதும் பணம் 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 பணம்னு ஓடும்போது ஒரு நாள் பணமா தான் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் பணம் பணம் தான் போனான், கடைசியா பணமாய் மாறி போனான். அல்லேலூயா. அப்ப நம்ம பணமா மாறக்கூடாது. நம்ம பரிசுத்தமாய் ஜீவித்து பரலோகத்துக்கு போவது மாத்திரம் நம்முடைய இலக்காய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்போஸ்தலனாகிய பவுல் அவ்வளவு லட்சத்து கோடிக்கான சொந்தக்காரராக அந்த காலத்துல இருந்தார். அவர் சொல்கிறார், கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையும் என்று எண்ணுகிறேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட பரம இலக்கு, பரம தரிசனத்தை நோக்கி ஓடுகிறவர்களாய் காணப்படும். அல்லேலூயா. எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த பரம அழைப்புக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லை என்று சொல்லுகிறார். கீழ்ப்படிந்தார், முற்றிலுமாய் கீழ்ப்படிந்தார். அல்லேலூயா. அப்போ இன்றைக்கு வேத வசனத்தை கேட்கிற நாங்கள் எப்படி இருக்கணும், நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா பணத்தாசை உடையவர்களாய் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. நீங்க பணத்தாசை பிடித்தவர்களா இருந்தால் பிசாசு உங்களை என்ன பண்ணுவான்? எச்சுக்கிற சிங்கம் போல சுற்றி திரிகிற பிசாசு அந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவான்? உங்களை பணமாய் மாற்றிக்கொண்டு அவனோடு கூட பாதாளத்துக்கு நீங்கள் செல்வதற்கு உங்களை கூட கொண்டு போயிடுவான். அல்லேலூயா. அந்த காரியங்களில் எல்லாம் நம்ம விட்டு விலகும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் எவ்வளவாய் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்தி நமக்கு அவர் கொடுக்கிற ஆசீர்வாதமா தான் இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ஆண்டவர் கொடுத்ததாதான் இருக்கணும். அல்லேலூயா. ஒரு நாள் ஆண்டவர் நம்ம ஒரு பிரியாணி சாப்பிட வைப்பார், ஒரு நாள் ஒரு பழைய கட்சியை கூட என்ன பண்ணுவார்? கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் விசுவாச வாழ்க்கை, அதுதான் விசுவாச ஜீவியம். அப்படியாக தேவனுடைய நாமத்தை நாம் அதிகமாய் உயர்த்த வேண்டும். அல்லேலூயா. நான் உங்களுக்கு 3 காரியத்தை சொன்னேன். பிசாசுக்கு இடம் கொடாம இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். அல்லேலூயா. இப்போ பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாதுன்னா முதலாவதாக தந்திரமா யோசிக்க கூடாது, அப்புறம் அசுத்தமாய் நடக்க கூடாது, பணத்தாசையா இருக்க கூடாது. அல்லேலூயா. வேதத்தில் 3 காரியங்களிலும் பிசாசு செயல்படுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப தந்திரமா யோசிக்கிறத விடணும், அசுத்தமாய் நடக்கிறத விடணும், பணத்தாசையா இருக்கிறத விடணும். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் என் தேவனாகிய கர்த்தரை மாத்திரம் நான் நம்பி இருக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தாவை நான் உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும் உமது நீதி நிமித்தம் என்னை விடுவித்து என்னை காத்தருளும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக மிகவும் பிடித்த ஒரு வசனம் நமக்கு யாக்கோபிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நன்மையான எந்தையும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அப்ப எனக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் எந்த மனுஷங்கிட்ட இருந்து வர்றதில்லை, எந்த ஒரு அரசியல்வாதிகிட்ட இருந்து வர்றதில்லை, எந்த ஒரு கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு வர்றது கிடையாது. எனக்கான ஆசீர்வாதமும் எனக்கான நன்மையும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அல்லேலூயா. அந்த இறங்கி வருகிற அந்த ஆசீர்வாதம் என் தலைக்கு கிரீடமா இருக்கும். அல்லேலூயா. நான் தேவனை நோக்கி நீர் மாத்திரம் எனக்கு போதும் என்று சொல்லி அவர் எனக்கு கொடுத்த பரம இலக்கை நோக்கி நான் ஓடுகிற பொழுது அந்த பரம கானானுக்கு நேராக, அந்த பரலோகத்திற்கு நேராக கர்த்தர் என்னை அழைத்து செல்வார். அல்லேலூயா. அந்த பரம எருசலேமை நான் என்ன பார்ப்பேன்? ருசி பார்ப்பேன். அல்லேலூயா. அப்படியே நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹalleluya hallelujah ரிகரப சந்தன லகரபரபோ துனரப தனலகர பரரப ரிரிப ஷெண்டேனே லேகரே வேறு தேமா துனரப தன லகரபரபோ. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஓ இந்த நாளில் நீ சொன்னது போல பிசாசுக்கு இடம் கொடாமலும் இருங்கள் என்று சொன்னது போல, ஏனென்றால் இந்த நாட்களில் பிசாசு கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ஆனாலும் கர்த்தர் எங்களோடு கூட நீர் இருந்து கொண்டு இருக்கிறேன் தகப்பனே.
தகப்பனே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கர்த்தர். இந்த 3 வார்த்தைகளோடு எங்களோடு பேசினதற்காக உமக்கு நன்றி. ஓ தந்திரமா யோசிக்காத, பிசாசு உன்கிட்ட வந்து கொண்டு இருக்கிறான். நீ தந்திரமா யோசிச்சு உன் சுய அறிவுல நீ செயல்படலாம் நினைக்கிறனால நீ பலவிதமான நஷ்டத்தை நீ பார்த்துட்டு இருக்கிற, பலவிதமான போராட்டங்களை நீ பார்த்து கொண்டு இருக்கிற, பலவிதமான குழப்பமான சூழ்நிலையில நீ மாட்டிக்கொண்டு இருக்கிறதுக்கு ஒரு காரணம், நீ தந்திரமா யோசிச்சு நீ உன் அறிவுல செயல்படலாம் நினைக்கிறனாலதான் நீ பல போராட்டத்துக்குள்ள மாட்டிக்கொண்டு கிடக்கிற. நீ உன் அறிவை விட்டு உன் சுய பலத்தை விட்டு நீ என்னை நோக்கி கூப்பிடுகிற பொழுது, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி கூப்பிடுகிற பொழுது கர்த்தர் உன்னுடைய தலையை நிச்சயம் உயர்த்துவார். 2வது, அசுத்தமான காரியங்களை நீ செய்யறனால, அசுத்தமான காரியத்தை செய்யறவங்க கூட நீ ஐக்கியப்பட்டு இருக்கிறனால உனக்கு பலவிதமான போராட்டம், உனக்கு பலவிதமான நோய்கள், உனக்கு பலவிதமான வறுமைகள், பலவிதமான போராட்டம். அதனால அசுத்தமா நடக்கிறவங்க கூட நீ ஐக்கியப்படாத, நீயும் அசுத்தமா நடக்காத. நீ பரிசுத்தத்தை வாஞ்சித்துக்கோ. நீ பரிசுத்தத்துக்கு கீழ்ப்படிச்சு தேவனை நோக்கி நீ பார்க்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமா உன்னை ஸ்தோத்திரம் பன்றியின் மூக்குத்தி, பன்றியின் பொண்ணு இருக்கிற பொன் மூக்குத்தியை போல நீ இருக்க மாட்ட. நீ இஸ்ரவேலின் தேவனாகிய கரத்தில் இருக்கிற அலங்காரம் முடியானி இருப்ப, அலங்காரம் முடியானி இருப்ப. அலங்காரம் முடியா கர்த்தர் உன்னை வைப்பாரு. ரிஷபர துணரப தனலகரபரபோ. அது போல பணத்தாசையா நடக்கிற இடத்துல பிசாசு வருவான். நீ உன் பணத்தாசையை விட்டு உனக்கு இருக்கிறது போதும் என்று எண்ணு. உனக்கு இன்னது தேவை என்று பரமபிதா அறிந்திருக்கிறார். அந்த பணத்தாசையை விட்டு விலகி நீ இஸ்ரவேலின் தேவனை நோக்கி நீ கூப்பிடு. நன்மையான எந்த ஈவம், பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து உனக்காக கர்த்தர் இறங்கி வர பண்ணுவார். உனக்கான ஆசீர்வாதம் மனுஷங்கிட்ட இல்ல, உனக்கான ஆசீர்வாதம் அது எந்த ஒரு நீ நம்பின மனுஷனிடத்துல இல்ல. உனக்கான ஆசீர்வாதம் எந்த ஒரு கவர்மெண்ட் கிடையாது. உனக்கான ஆசீர்வாதம் அது பரலோகத்தில் இருக்கிறது. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வ வல்லவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று எழுதியிருக்கிறபடி உனக்கான ஒத்தாசை, உனக்கான உதவி, உனக்கான தேவை பரலோகத்தில் இருந்து வரும். உனக்கு ஏற்ற ஆட்களை நான் கொண்டு வருவேன் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு நான் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, அப்பா நான் தந்திரமா இனிமேல் நான் எதையும் யோசிக்க மாட்டேன். ஆண்டவரே, அசுத்தமான காரியங்களை நான் நடக்க மாட்டேன். பணத்தாசையோடு கூட நான் இருக்க மாட்டேன். எல்லாவற்றிலும் நான் தேவனை மாத்திரம் முதலாவது முன்னிறுத்தி செயல்படுவேன் என்று ஒப்பு கொடுக்கிற பொழுது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. உங்களுடைய தலை குனிந்து போவதில்லை. கர்த்தரின் கேடகம் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாய் இருக்கிறார் என்று சொன்னது போல உங்களுடைய தலையை என் தேவன் நிச்சயம் உயர்த்துவார். நீங்கள் வெட்கப்படுவதில்லை, நீங்கள் தோற்று போவதில்லை. உங்கள் தலை உயர்த்தப்படும். உங்களுடைய குடும்பத்துடைய தலை உயர்த்தப்படும். உங்களுடைய ஊழியக்காரர் தலை உயர்த்தப்படும். உங்களுடைய ஊழியங்கள் தலை உயர்த்தப்படும். உங்களுடைய சபை உயர்த்தப்படும். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று சொன்னது போல இந்த பிசாச நீ உன்னை விட்டு விலக்கு. உன்னுடைய குடும்பத்தில இருந்து இந்த பிசாச விலக்கு. உன்னுடைய குடும்பத்தில இருந்து இந்த பிசாச நீ துரத்து. உன் சபையில இருந்து இந்த பிசாச நீ துரத்து. உன் குடும்பங்களுக்குள்ள, உன் ஆலயத்துக்குள்ள, உன் எல்லைக்குள்ள இந்த பிசாச நீ துரத்து. உன் தலையை நிச்சயம் உயர்த்துவான். உன் தலையையும், உன் குடும்பத்தின் தலையையும், உன் ஆலயத்தின் தலையையும் கர்த்தர் நீ இருக்கிற பட்டணத்துல, நீ இருக்கிற உன் உறவினர்கள் மத்தியில, உன் குடும்பத்துல, உன் பிள்ளைகளிடத்துல உன் தலையை உயர்த்துவார். ரிஷபர துணரபதனலகரபரம். கர்த்தர் உன் தலையை நிச்சயமாய் உயர்த்தும். கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து கீழ்ப்படி. அந்த வார்த்தை உங்களை பரலோகம் கொண்டு செல்லும். அந்த வார்த்தை உங்களுக்கு ஜீவ கிரீடத்தை தரும். நன்றி. நன்றி. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உண்மை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளிலும் உண்மை பாடி ஆராதித்து இந்த ஞாயிறு ஆராதனை ஆசீர்வதித்து உங்களுடைய வார்த்தையை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நீர் எங்களோடு கூட பேசுங்க, இடைபெடுங்க. ஆவியானவர் நடத்த வேண்டுமாய் செபிக்கிறோம். நீரே இப்பொழுது கூட ஆண்டவரே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்டிருக்கிறவர்கள் இதன்படி நடந்து கீழ்ப்படிய அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் செபிக்கிறேன். தொடர்ந்து உங்கள் கரம் கூட இருந்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானவருடைய அன்பும் ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றும் என்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தம் நம்மோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.